எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் பவர் கட்டு. இந்த கூத்தை கேளுங்க. பவர் கட்டு இப்போ தாங்க சாப்பிட்டேன். மணி என்ன ஆகுதுன்னு 4:45 இப்போத்தையும் சாப்பிட்ருக்கேன் மத்தியானம் சாப்பாடு. இப்போ 1 மணிக்கு வெளியில் ஒரு வேலை இருந்துச்சு, ஒரு வேலையாக போயிட்டேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் பவர் கட்டு. சரி கறந்து வர பேனு இப்போ டிவி போட்டுடல, பேன் போட்டிருந்துருக்கு. 1 மணிக்கு நானும் வெளில போயிட்டேன். அப்படி வீடு கட்டுறாங்க இல்லையா, அது என்ன நிலமையில இருக்குது, நான் அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்ட்டு பார்த்துட்டு வருவோன்ட்டு போனீங்க. போயிட்டு வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களேன்னா ஓடி வந்துடுவாங்க. ஆமாம் வந்துட்டாங்க பார்த்தீங்களா? யார் வைத்தாரு? அம்மா வைத்தாரா? யாரும் இல்லை, நீங்கள் சங்கரி வைத்த பிள்ளையா? சக்கலிங்க மகளா நீ? அண்ணா 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 யாரு அண்ணன் சொல்லுது? அண்ணன் அண்ணன் சொல்லுங்க. அண்ணா 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 காலையில் சொல்லி கொடுத்து இப்போ சொல்லிடுச்சு. நல்ல பிள்ளை. அடுத்த அத்தை சொல்லுமா? அத்தை சொல்லு பாப்பா. இங்கே பாரு, அத்தை 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 சொல்லு. அத்தை சத்தமாக சொல்லு. அத்தை சொல்லுடி. அங்கே வர. ஏச்சி கரும வாயில் வைக்கக்கூடாது. அப்பா அப்பா சொல்லு, அப்பா சொல்லு. எங்கள் பாப்பா அப்பா சொல்லும், தாத்தா சொல்லும், அம்மா சொல்லும், அண்ணன் சொல்லும். சொல்லு வேலை பாப்பா சொல்லு. ஏதாச்சும் ஒன்று சொல்லி விடு. சொல்ல மாட்டியா? சரி நம்ம கதைக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு 1 மணிக்கு இந்த சோழியாக போனீங்க. போய் நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்க என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு இப்போத்தே அந்த கீழே பில்லர்லாம் போட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் மேலே அந்த செவுறு மாதிரி கட்டுவாங்கல்ல, சின்னோண்டா இப்போ தான் வருது. இப்போத்தே செங்க அடி வருது. கட்டிட்டு பார்த்தோமா, சரி பார்த்தாச்சு. ஒரு பக்கம் சந்தோஷம். ஒரு நாளைக்கு சம்பளமே 7000 கொடுக்குற மாதிரி இருக்குங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு எல்லாம் பார்த்துட்டு சரி வீட்டை பக்கம் போவோம். ஏன்னா மத்தியானம் நான் கஞ்சி குடிக்காமல் போயிட்டேன். 2 கஞ்சி குடிக்காமல் வெளியில் ஒரு வேலையாக போயிருந்தோம். போயிட்டு ஒரு அம்மாவுக்கு முடியாமல் இருந்துச்சு. சரின்ட்டு அவங்கள போய் பார்த்துட்டு சரின்ட்டு திரும்பி வந்து அப்படியே தான் அதுக்கப்புறம் தான் அங்கே போனது. பார்த்துட்டு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்தா மணி என்ன மணி கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரங்கனே இறக்கி விட்டு போயிட்டார். வீட்டுக்கு அப்படியெல்லாம் வீட்டுக்கு வரல. எங்கள் வீட்டுக்காரர் ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டார். பிள்ளைகளை கூப்பிட்றதுக்கு நின்றுக்கிட்டு இருந்தேன். ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தா ஒரே போலீஸ் வண்டியாக போகுது. என்ன போலீஸ் வண்டியாக போகுது என்னன்னு தெரியலையே, எதுவும் பிரச்சனையோ என்னமோன்ட்டு நினச்சேன். பார்த்தா ரோடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தாங்க. நிறைய பொம்பளைக்கு. என்னான்னு எனக்கு ஒரு சந்தேகம். நான் அங்கே ஒரு அம்மா, வயசான அம்மா தண்ணி பிடிக்க வந்தாங்க. என்னம்மா இன்னைக்கு ஒரே போலீஸ் வண்டியாக போகுது, போய் டவுசரை போடுறான். அப்படியே வந்து நிற்பான் அம்மனை கட்டையோட. போச்சுன்னா என்ன செய்ய? அவன் ஈஸியாக கேட்குறான். சேனல் டெலிட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுன்ட்டு. 4 வருஷம் கஞ்சி தண்ணி குடிக்காமல் கருமையப்பட்டு வளர்த்து எனக்கு தானங்க தெரியும். ஒரு காலத்தில் நீ நல்லா படித்து வேலைக்கு போயா சாமி? நாங்கள் தான் யூடியூப்பில் கஷ்டப்படுறோம். சரி இரு அம்மா பேசிக்கிறேன், அப்புறம் மறந்து போயிடுவேன். கதவு சத்தியா அப்புறம் நான் பேசுகிறது ஊரே வெடிக்க வைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு அம்மா, வயசான அம்மா வந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், என்னம்மா ஒரே போலீஸ் வண்டியாக போகுதே, என்ன எதுவும் பிரச்சனையான்னு? உனக்கு விஷயம் தெரியாதானுச்சு. என்னம்மா சொல்லுங்கன்னு. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வராரு. என்ன ஸ்டாலின் ஐயா வராரா? அப்படியா? நமக்கு தெரியாதே அப்படின்னு. ஊரே போஸ்டர் இருக்குது, உனக்கு தெரியாதா அப்படின்னுச்சு. எனக்கு நெசமாக தெரியாதுங்க. நான் வெளியில் போக மாட்டேன், செய்ய மாட்டேன். அதுவும் நம்ம டவுனுக்குள்ளே போனால் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இங்கிட்டாமல் போகிற சொல்லியாக இருந்துச்சு, அங்கிட்டாமல் போயிட்டு அப்படியே வந்து நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு பிள்ளைங்க வேணுக்காக நின்றுக்கிட்டு இருந்தேன். எதிர்த்த மாதிரி ஒரு மளிகை கடை இருக்குது, சீமாட்டின்னு ஒரு பெரிய மளிகை கடை. நிற்கிறோம் பிள்ளைகளுக்கு 2 பிஸ்கட்டை வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு ஆத்தாடி 2 பிஸ்கட்டை வாங்கிட்டு நின்றே வேன் வந்துச்சு. பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டுக்கு வர்ற வழியிலேயே தருண் விளாடுவான் பாருங்க. டெய்லி ஒரு பையன் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கு அம்மா என்ன செஞ்சாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன்
தம்பிகளை நான் கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் ஏக்கா நீங்கள் முன்னாடி பாப்பா வச்சுருக்கியே, பின்னாடி தம்பி இருக்கா, நீங்கள் போங்கன்னு. இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். இங்கேருந்து 2 3 4 பேரும் தள்ளி போகணும். என்னடி அண்ணன் சொல்லு அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம இது வந்து பிள்ளையை தூக்கிட்டு கையில் பையன் வச்சுக்கிட்டு நடந்து வந்தேங்க. வீட்டுக்கு வந்தால் கதவை திறக்கிறே பேன் ஓடுது. என்னடி இளவுது. எப்பயுமே பவர் கட்டுனா காலையில் 9 மணிக்கு டான்னு கண்ணு மாதிரி ஆஃப் பண்ணிடுவாங்க. மன்னிச்சுக்கங்க, இது எங்கள் ஊர் பாசம். எனக்கு அது அது என்னால் மாற்ற முடியல, மன்னிச்சுக்கங்க. ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் லேட்டாகத்தையும் கரண்ட் வரும். எத்தனை மணிக்கு வரும்? 9 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் சாயந்தரம் ஏண்டிம்மா வேற வயிறாகடி வா இந்தா விளையாட்டு சாமான் கொடுத்தா பேசாமல் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா? வணக்கம் மக்களே. அப்படின்ட்டு வந்தால் எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த 6 மணி 5:45 அப்படி தான் வரும். கரெக்டாக ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் போடுறது லேட்டாக போடுவாங்க. வேலையை முன்ன பின்ன இருக்குமோ என்ன கழுதியே தெரில. இன்றைக்கி 4 மணிக்கு வீட்டுக்குள்ளே நுழையிறேன். நானும் உள்ள நுழைய கரெக்டாக 4 மணிக்கு கரண்ட் வந்துருச்சுங்க. என்னன்னு பார்த்த யோசிச்சு அதுக்கப்புறம் தான் ஆஹா இன்றைக்கி முதல்வர் வராருல, அதனால் கரண்ட்டை சீக்கிரம் போட்டுடணும். எங்கனே இருட்டாக கிடந்தா மைக்கு ரெடியாக செட்டு படிக்காதுன்ட்டு கரண்ட்டை போட்டு விட்டாங்களான்ட்டு நானும் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு பாருங்கள் கண்ணு மாதிரி வந்துருச்சு கரண்ட்டு. இப்படி உங்கள் ஊரில் சொல்லுங்கள், இருக்குதா? கரண்ட்டு கரெக்டாக போகும், ஆனால் லேட்டாக வரும். அந்த ஒரு பாத்திரம் கழுவ முடியாது, தண்ணி நீலாம் எப்பயும் நாங்கள் பழைய காம்பவுண்டில் பிடிச்சி வச்சுக்கிறோம் தண்ணி. அதே மாதிரி இங்கேயும் கல்லே மோட்டர் போட்டு நல்லா நெப்பி வச்சுட்டாங்க. நானும் பாத்திரம் மட்டும்தான் கழுவுனேன், எந்த வேலையும் செய்யலைங்க. ஆமாம், இதுதான் சொல்ல வந்தேன். எனக்கு வந்து அப்படியே பரவாயில்ல. இதேமாரி எப்பயுமே கரெக்டாக இருந்தாங்கன்னா எல்லாருமே நல்லாயிருக்கும். சரிட்டு வீட்டு வேலை நடக்குதுங்க, போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். எனக்காக ஒரு அக்கா சிறுவாபுரி முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அக்காவுக்கு. வினோதினி நாராயணன் ஒரு அக்கா அவங்க ஒரு இப்போ தான் ஒரு சமீபத்தில் பொங்கலுக்கு முன்னாடி இருந்து அந்த அக்கா வந்து நம்மக்கிட்ட பழக்குனாங்க. யூடியூப் பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். உங்களுக்காக நான் சிறுவாபுரி முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷங்க்கா, நானும் வேண்டிக்கிறேன் அவர்கிட்ட. அந்த அக்கா சொன்னாங்க முடிஞ்சால் வீடு கட்டிட்டு போயிட்டு வாங்கன்ட்டு. மனசில் கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன். முடிஞ்சால் தோது கிடச்சா கண்டிப்பாக போயிட்டு வருவோம். பயலுக்கு வந்துட்டாங்க. நான் எங்களுக்கு சாப்பாடு போட்டு வீடை குட்டி எனக்கு வேலை சரியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர்ற வீடியோக்குள்ளே வீட்டோட அப்டேட்டு நான் சொல்கிறேன். ஷார்ட்ஸில் எடுத்து வச்சுருக்கோம். நான் வந்து எடிட் பண்ணி மொத்தமாக போட்டு விட்றேன் ஒரு நாளைக்கு. பாய்.